வணக்கம். நான் உங்க அதுக்கு இருந்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப புதுசா விட்டுருக்காங்க அரசு பேருந்தான். எந்த ஊருக்கு? மகாராஷ்டிராவா, மத்திய பிரதேசா, கர்நாடகா, கேரளாவா? சும்மா மொட்டையா அரசு பேருந்துன்னா உங்க அப்பா கருணாநிதி, முக்கா அழகிரி எல்லாத்தையும் இன்சூர் போறீங்களா? வெறும் அரசு கவர்மெண்ட்னா என்னங்க அர்த்தம்? தமிழக அரசு தமிழ்நாடை தூக்கிட்டு வெறும் அரசு பேருந்துன்னா ஓகே கவர்மெண்ட். சாரி உங்க உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி ஸ்டாலின் பஸ்ஸா கருணாநிதி பஸ்ஸா அவங்க அப்பாவோட சேர்த்து பாருங்க. தமிழ்நாடு அரசு பேருந்து வைக்கிறதுக்கு என்ன உங்க அப்பாவுக்கு வந்து முக்காலகிரின்னு இஞ்சோட அவங்க தாத்த பேர் வைக்க தெரியும். உனக்கு ஸ்டாலின் வைக்க தெரியும். இந்த நிதி கொடுமை நிதி இவனுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் வைக்க தெரியும். தமிழ்நாடு அரசு வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேடம்? இருந்த தமிழ்நாடு அரசை தூக்கிட்டு வெறும் அரசு பேருந்து போட்டோ போடுறாங்க. ரொம்ப கொடூரங்க. ஆக்சுவலி என்னன்னா அராஜகத்துக்கு முக்கியம் இல்ல, எல்லாம் மீறி போயிட்டு 2026 எலெக்ஷன்ல எக்காரத்தை கொண்டு நீங்க டெபாசிட் வாங்க மாட்டீங்க. பல இடத்துல டெபாசிட் இழப்பீங்க. சரிங்களா? 1-2 இடத்துல முன்ன பின்ன வரலாம். ஆனா ஆட்சி மட்டும் இனிமேல் எக்காரத்து மட்டும் திமுக வரவே வராது. 2026 முடிஞ்சு போச்சு சகாப்தம் அப்படின்னு போடுங்க. தோற்றம் மறைவுன்ற மாதிரி மறைவு 2026 முடிஞ்சு போச்சு திமுகவுக்கு. இந்த எலெக்ஷன் மட்டும் இல்ல, மறைஞ்சிட்டீங்க. சரிங்களா? போட்டு கண்ணீரஞ்சலி போஸ்ட் போடுவேன் நான். 2026 எலெக்ஷன்ல பாருங்க எக்காரத்து படி. ஏன்னா உங்க கூட்டணி கட்சி அடையாள யாரு? நம்ம திருமாவளவன், உதயநிதி, நம்ம ஸ்டாலின் இதுக்கு எஃப்ஐஆர் போட்டு உங்களதான் குறைக்கும். ஏன்னா மதக்கலை வருது, ஜாதி கலை துண்டுறீங்க. கேட்டா யூடியூபர்ல போடுறதுக்கெல்லாம் தூக்கி அரசு பண்ணி குறைக்குங்க. நம்ம ஜெகாடு, நம்ம சவுக்கு சங்கர் இவங்கெல்லாம் கொஞ்சம் நார்மலா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அரெஸ்ட் பண்ணி நீங்களா அராஜகத்துல உச்சத்துக்கு வரம்பு மீறி போயிட்டீங்களோ போதும். சரிங்களா? ஏன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, யூடியூபர்ல போடுறவங்கள திருப்பி உங்க லட்சணத்துக்காக அதை போட்டோ போட்டு வீடியோ போடுறவங்கள அரெஸ்ட் பண்ணாதீங்க. சப்போஸ் பொய் பண்றீங்களா இருந்தா அவங்க மேல அவமதிப்பு வழக்கு போடுங்க அப்படின்னு இருக்காங்க. வெக்கங்களா? அப்ப கேட்டா உதயநிதி வந்து வெளில சொல்லுவான், எவ்வளவு பெரிய ஐடி கம்பெனி சினிமா தெரியுமா? அவெல்லாம் சினிமா கூட பார்க்க மாட்டான். என்ன கேட்டா நேற்று வந்து நீங்க சிஎம் ஆசைப்படலாமா? அவெல்லாம் எப்பேற்பட்ட ஐடி கம்பெனி வச்சிருந்தாரு உங்களுக்குதான் தெரியாதா? எனக்கும் தெரியாது, நான் வச்சிருந்தாலும் தெரியும். இவங்க என்ன அராஜகம் மிச்சா மீன் கட்சி கூட்டணி கட்சியா ரவுடி போயிருங்க. என்ன நம்ம திருமாவளவன் மலைமேல உச்சியில கார்த்திகை தீபத்துனா சாப்பாடு கிடைச்சிருமா, பட்டா கிடைச்சிருமா? ஏண்டா உங்க சமூகத்தில் இருந்தவனுக்கு உனக்கு ஓட்டு போட்டு ஒரு பேரும் இல்ல. 2026 எலெக்ஷன்ல சேப்பாக்கம் தொகுதி, கொளத்தூர் தொகுதி, நம்ம தொழில் திருமாவளவன் அவங்க தொகுதி எந்த இடத்துல நின்னாலும் சரி என்ன டெபாசிட் கூட வாங்க மாட்டேங்க. எழுதி வச்சுக்கோங்க. என்ன தொடக்க போட சொல்றேன். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தமிழ்நாடு அரசுல என்ன உங்களுக்கு அந்த தமிழ்நாடு தூக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உங்களுக்கு ரைட்டு? என்ன கேட்டா பின் பஸ் ஸ்டாலின் பஸ் உங்க அப்போது சேர்த்து பாருங்க விடுறதுல. இதுல கேட்டா ஆரோக்கியம் ஓசி ஏண்டா எவனுக்கு அப்போசிட் சொல்றான்? வார்டு கொஞ்சம் 70 கோடி, அமைச்சர் 1000 கோடி. அப்ப இந்த நாடகேஸ்வர் தலைவர் ஸ்டாலின் இருக்காருல்ல, அவர் 7000 கோடி அடிச்சிருக்கீங்க. கருணாநிதி வெளிப்படையா சொல்றான் 200 கோடி விட்டு வந்து 2000 கோடிக்கு குதிச்சிருக்காரு. ஏண்டா 2000 கோடி நீங்க அடிச்சதுனால கருணாநிதி வெளிப்படையா 2000 கோடின்னு சொல்றான். எப்படா தெரியுங்களா? அராஜக உச்சத்தை மீறி வரம்பு மீறி போயிட்டீங்க. போதுண்டா. சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.